மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு சில நிகழ்ச்சி மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா ஃபீல் பண்ணும். அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைய தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்வு சந்தோஷமான ஒன்று. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து நிக்குது. போதை பொருள் நடமாட்டம், அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது வந்து 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் அந்த சமூகம் தன்னால மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, டிராவல் டைம்ல, ஆனா டெய்லி லைஃப்ல பயம் இல்லாம மரியாதையோட நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன்.